இப்போ பிப்ரவரி மாதம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உடம்பையும் மனசையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதையில் குறையில்லை. அறிவு திறமை ஜெயிக்குது. நல்ல புது கடன் கிடைக்கலாம். பெண்களுக்கு நன்றாக இருக்காங்க, இன்பகரமாக இருக்காங்க, வெற்றிகரமாக இருக்காங்க. படிக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு படிப்பு நன்றாக வரும். கேதுவுக்கு குரு பார்வை. டியூஷன்ஸ் நல்லா இருக்கும். ஞாபக சக்தி அருமையாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட் திருப்பூர்லேருந்து. நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ பிப்ரவரி மாதம் 2025 வருடம் எப்படி இருக்கும் மீனராசிக்கு. இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜென்மச்சனி வரப்போகுது. ஜென்ம ராகு ஆல்ரெடி இருக்கு. 3ஆம் வீட்டில் குரு வக்கரமா இருந்தாரு. இப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் கோச்சாரம் சரியா இல்லை. இந்த பலனை நான் கரெக்டா பாக்கி 4 கிரகங்கள் சூரியன் செவ்வாய் 2 அசுர கிரகம், புதன் சுக்கிரன் 2 தேவ கிரகம் இதோட கனெக்ட் பண்ணி 8 கிரகத்துக்கு பொதுவாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த கிரக பயிற்சி பத்தி நம்ம பேசிக்கலாம். இப்போ குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு 4 பிப்ரவரி 2025. ஜென்ரலா குரு சந்திர நட்சத்திரத்துல வக்கரமா இருந்தாலும் சரி, வக்கரமா இல்லைனாலும் சரி நல்லதுதான். வக்கரமாகிறது ரொம்பவே நல்லது. காரணம் குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் பியூட்டிஃபுல்லா கிடைக்கும் 4 பிப்ரவரில இருந்து. அப்ப பிப்ரவரி மாசம் குரு பியூட்டிஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம். இது மீனராசிக்கு ராசி அதிபதி. 9 குறி சந்திரன் தொடர்ந்து மூவ் ஆயிட்டு இருக்காரு. அதனால அதனுடைய பலனை பத்தி நம்ம சொல்ல அவசியம் இல்லை. சரி, 5 குறி சந்திரன். 9 குறி செவ்வாய் 4ஆம் வீட்டுல வக்கரமா இருக்காரு 24 பிப்ரவரி வரைக்கும். அதன் பிறகு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல, ஆனா தொழில் ரீதியா நல்லது. ஏன்னா செவ்வாய் தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக 8ஆம் பார்வையாக பாக்குறாரு. 4ஆம் பார்வையாக கேதுவை பாக்குறது நல்லது இல்ல. அப்ப இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் பிசினஸ் லைஃபுக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ 1, 5, 9 கவர் பண்ணிட்டோம். இப்ப ராகு பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராகு உத்திரட்டா நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த பிப்ரவரி மாசத்துல மார்ச் 15 வரைக்கும். அப்போ உத்திரட்டா நட்சத்திரம் சனி நட்சத்திரம். சனி நட்சத்திரத்தில் நம்மளுக்கு ராகு நல்லதுல தான். இப்போ சனி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வக்கர சனி புரட்டா நட்சத்திரத்தில் அது ஒரு கொஞ்சம் நல்லதில்லை. 7ஆம் வீட்டில் கேது சூரிய நட்சத்திரத்தில் அதுவும் நல்லதில்லை. சரி, சூரியன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்காரு மகர ராசியில. 12 பிப்ரவரியில் நைட்டு 11 மணிக்கு கும்பராசிக்கு போயிடுறாரு. இப்போ இந்த பலன் அப்படியே வரும் பாருங்களேன். உடம்பையும் மனசையும் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. உடலையும் மனதையும் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய துன்பம்னு சொல்றதுக்கு இல்லை. ஒரு 10% உங்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும் சின்ன சின்ன தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்? ஜென்ம ராகுனால ஒரு ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு, டிராவலிங்ல டிஸ்டர்பா இருக்கிறதுக்கு, தினசரி வாழ்க்கையில சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா அதாவது ஒரு 5 to 10% ஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கோ, தினசரி வாழ்க்கையில ஸ்லைட்டா உடம்பு சரியில்லாம போறதுக்கோ, பாடி பெயின் வர்றதுக்கோ, உடம்பு வலிக்கிறதுக்கோ, மனசு வலிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இது ஜென்ம ராகுனால வரக்கூடிய விஷயங்கள். 2 குறி செவ்வாய் 4ஆம் வீட்டுல 3ஆம் வீட்டுல குருங்கிறவங்க என்னன்னா, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதையில குறையில்லை. எடுக்கிற முடியல நீங்க ஜெயிக்கிறீங்க. அறிவு திறமை ஜெயிக்குது. திருமண வாழ்க்கையை பத்தி உதாரணத்துக்கு குரு வக்கரமா இருந்தா பிப்ரவரி 4ஆம் தேதி காலையில உங்களுக்கு 6 மணி வரைக்கும், 4ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வை கேது கிடைச்சிடும். அப்ப இனிமேல் 7ஆம் வீட்டு கேதுங்கிறது ஒன்று இல்லாம போயிடும். அப்ப பிப்ரவரி மாசம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். திருமண பந்தத்துல பார்ட்னர்ஸோட, நண்பர்களோட, பொழுதுபோக்கு போன்றவற்றில் நல்லா இருக்கு. அறிவு திறமை புத்திசாலித்தனம் அருமையா இருக்கு. தொழில் லாபத்தில் உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. தினசரி வாழ்க்கையோட உங்க கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிதாக ஏதாச்சும் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயதில் மூத்தவருடைய நட்பு, அவங்களுடைய ஒரு அரவணைப்பு, ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து விருத்தி நிறைய சான்சஸ் இருக்கு. வண்டி வாகனம் வாங்கலாம், விற்கலாம். அதே மாதிரி கடன், நல்ல புது கடன் கிடைக்கலாம், கடனை அழைக்கலாம். எப்படி இதை சொல்றேன்னா, உங்களுக்கு லாபஸ்தானத்துல நம்மளுக்கு சூரியன் இருக்கான். லாபஸ்தானத்துல நம்மளுக்கு சூரியன் இருக்கான். புதன் தொடர்ந்து லாபஸ்தானத்துல இருக்கிறான். புதன் எப்போ உங்களுக்கு இடம் மாறான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 10 பிப்ரவரி விரயத்துக்கு போவான். அது ஒரு வகையான அனபா யோகம் தான். ஸோ அப்போ லாப விருத்திங்கிறது ஓரளவுக்கு இருக்கு. குரு பார்வை வேறு இருக்கனால லாப விருத்தியில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. கடன் விருத்தி அடையலாம், கடனை அடைக்கலாம், அல்லது கடன் புதுசாக வாங்கலாங்க மாதிரி அதுக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு போயிடும். அடுத்து குழந்தைகளை தொட்டு திருமண வாழ்க்கை இதெல்லாம் நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு மீனராசிக்காரர், உங்களுக்கு திருமணம் ஆகணும்னா பெண் துணை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. இதே உங்களுடைய குழந்தைகள் திருமண வயதில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்வி, மாணவர்களுக்கு கல்வி விருத்தி நன்றாக இருக்குது. நிம்மதி இருக்கு. அம்மாவுக்கு பரவாயில்ல, ஏன்னா அம்மா ஸ்தானத்துல செவ்வாய் அவன் வக்கரமா இருக்கான். அப்போ 24ஆம் தேதிக்கு பிறகுதான் தாய்க்கு கொஞ்சம் சுகக்கேடுன்னு சொல்லலாம். அது ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்காது. மறுபடியும் ஒரு 3 days தான். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் தாய்க்கு நன்றாக இருக்குது, நிம்மதி இருக்கு, கல்வி இருக்குன்னு வருது. பெரிய நோய் நொடி தொந்தரவு கவலை ஒன்றும் இல்லை. பயணங்கள் நன்றாக இருக்குது. தொழில் முன்னேற்றம் இருக்கு. உத்தியோகத்தில் ஏதாச்சும் உயர்வு கிடைக்கலாம். நல்ல செய்திகள் கிடைக்கலாம். ஜென்ரலா யங்ஸ்டர்ஸ்களுக்கு, மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க படிக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு படிப்பு நன்றாக வரும். காரணம் கேதுவுக்கு குரு பார்வை.
அதாவது இன்ட்யூஷன்ஸ் நல்லா இருக்கும், ஞாபக சக்தி அருமையா இருக்கும், யோசிச்சா உங்களுக்கு கேள்விக்கு விடை உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கு டெஃபினட்டா இது ஒரு நல்ல காலம். ஆக்சுவலி ஏன் பெண்களுக்கு நல்ல காலம்னு சொல்றோம்னா, இதுல இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா, சுக்கிரன் ராகு சேர்க்கை மீன ராசியிலேயே, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அப்போ பெண்களுக்கு எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறாங்க, நன்றாக இருக்காங்க, இன்பகரமா இருக்காங்க, வெற்றிகரமா இருக்காங்க, அவங்க தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேறாங்க. அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம போற பொழுது அற்புதமா இருக்குது, பியூட்டிஃபுல்லா இருக்குதுன்னு பலனுக்குள்ள போகலாம். இப்போ நாம இந்த மாதத்துல ஜெயிக்கிறதுக்கான சம் ரெமெடிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதற்கு முன்னால் நம்மளே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க, எனது அனைத்து வீடியோக்களும் வரட்டும். இப்போ நான் ஏன் இந்த மாத பலனை உங்களுக்கு சொல்றேன்னா, கடந்த ஒரு 15 வருடங்கள்ல எனக்கு இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்துச்சு. என்னுடைய அம்மாவுக்கு நாங்க சாமி கும்பிட்டுருக்கிறோம், வருஷாந்திரம் கொண்டாடுறோம். அந்த வருஷாந்திரம் கும்புற பொழுது அந்த அன்னைக்கு இந்த இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்துச்சு. இட்ஸ் அ டார்ச்சர். அதாவது திட்டமிட்டு எங்க அம்மா இறந்த நாள்ல அந்த ரைடை அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், அதே மாதிரி நண்பர்கள், இவங்களாம் சேர்ந்து தான் பண்றாங்க. ஆனா அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணனா, இந்த மாதிரி மாதங்கள் எனக்கு நல்லபடியாக பஞ்சாங்கம் பார்க்க தெரியும். இந்த பஞ்சாங்கம் பார்க்கறதுனால கரெக்டாக எல்லா கிரகத்தையும் அனுமானித்து பார்க்குற பொழுது ஒவ்வொரு மாதத்தையும் நான் என்னுடைய கட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு கரெக்டாக ட்ராவல் பண்ணதுனால தான் நான் ஜெயித்தேன். அப்போ இந்த மாதிரி பலன்களை நீங்கள் நல்ல மாதம் நீங்கள் என்னுடைய பலனை பார்த்து அதற்கு தகுந்த என்னுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கலாம். லைஃப் அருமையாக போகும். நம்ம மனதில் என்ன இருக்குதோ அதை அடையிறோம். 67வது அத்தியாயம் திருக்குறள் போய் பாருங்கள். வினைத்திற்பம் பேர், ஒருவேளை 67 57 கூட இருக்கலாம். வினைத்திற்பம் இஸ் த டைட்டில். அந்த வினைத்திற்பத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மனதில் என்ன இருக்குதோ, மனதில் என்ன முடிவு எடுத்திருக்கிறோமோ அதைத்தான் நம்ம அடையிறோம். நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்றது கூட மனதில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்காகத்தான். இப்போ தொடர்ந்து சாமி கும்பிட்ற போது அந்த பக்திங்கிற பேரில் திரும்ப ஒரே விஷயத்தை நீங்கள் பிரார்த்தனையை வச்சிங்கன்னா அந்த பிரார்த்தனை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. பிரார்த்தனை நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆள் மனதில் இருக்கிற கடவுள் அதை உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்றாரு. இதுதான் லைஃப்பில் நம்ம ஜெயிக்கிறோம். ஆக நண்பர்களே, நீங்கள் தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணி என்னோடய வீடியோக்களை பார்க்கும் பட்சத்தில் பியூட்டிஃபுல்லான வெற்றி உங்களுக்கு நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தியானத்தில் கில்லாடிங்க. உண்மையாலுமே எக்ஸ்ட்ராடனரியாக எனக்கு மெடிடேஷன் பற்றி தெரியும். நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. யாராச்சுக்கு ஜெயிக்கணும், பல மடங்கு மேலே வரணும், நிம்மதியாக இருக்கணும், பயம் நம்மளை பார்த்து பயந்து போயிடணும், கவலை நம்மளை பார்த்து கவலைப்படணும். இப்போ பாருங்கள், 1.5 வருஷத்துக்கு முன்னால் பெரிய ஒரு சேதாரத்தை நான் இருந்தேன். இப்போ அந்த சேதாரத்துலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எப்படி சாத்தியமாச்சு? தியானத்தினால தான். அப்போ மெடிடேஷன், கான்ஃபிடென்ட், கிளாரிட்டி, கிரேட் லைஃப் எங்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே.